ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். போன வாரம் நம்ம சேனல்ல வீடியோ பாத்தீங்க அப்படின்னா சில்வர் பிரைசஸ் ஏன் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அண்ட் சில்வர் ETFs ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வீடியோல பார்த்திருந்தோம். அண்ட் அப்பவே பாத்தீங்கன்னா சில்வரோட பிரைஸ் 207 ரூபாயில இருந்து 203 ரூபாய் per கிராம் கம்மியா இருந்தது. அண்ட் அந்த வீடியோல நாங்க அப்பவே சொல்லியிருந்தோம் இன்னும் அப்கமிங் வீக்ஸ் அண்ட் அப்கமிங் மந்த்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகலாம் அப்படின்னு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 174 per கிராம் ரேட்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இது கம்மி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம். பட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டேபிள் ஆகும், மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும். லாங் டைம்க்கு ஹோல்ட் பண்றவங்க வரி பண்ண வேண்டாம். ஒரு 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்றவங்க பிரச்சனையே இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அது பவுன்ஸ் பேக் ஆகி நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்துரும். ஷார்ட் டர்ம்காக ப்ராஃபிட் புக் பண்றதுக்காக போட்டுருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம இனிமேட்டு சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல இதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது சஜஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், ஆல்டர்னேட்டிவா ஒரு சஜஷன் இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி அசெட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதாவது ஒரே ஃபண்டுக்குள்ள ஸ்டாக்ஸும் இருக்கும், பாண்ட்ஸும் இருக்கும், கோல்டும் இருக்கும், சில்வரும் இருக்கும். சோ அந்த விதத்துல டாப் 3 மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் பார்க்கலாம். SIP மூலமா பண்ணா பெஸ்டா இருக்கிற ஃபண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம லம்சம்ல ஒரு 2 ஃபண்ட் பேரும் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணிருக்க நிறைய வீடியோஸ் இருக்கு, அதுவும் போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு உங்க டீடைல்ஸ் அனுப்பலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம வீடியோ நீங்க சென்னையில இருந்து தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆழ்வார் திருநகர்ல எங்களோட ஆஃபீஸ் இருக்கு. டைரக்டாவே நீங்க ஆஃபீஸ் விசிட் பண்ணி உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ், உங்களோட போர்ட்ஃபோலியோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மென்ட் எங்க மூலமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சோ டாப் 3 மல்டி அசெட்ல நம்பர் 3ல இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா ICICI Prudential மல்டி அசெட் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.68% இருக்குங்க. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணீங்கன்னா 1% பிடிப்பாங்க. 1 இயருக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 68,000 கோடி ஆல்ரெடி இருக்குங்க. லாக் இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் எதுவும் ஃபாலோ பண்ணல, பிகாஸ் இவங்க வந்து மல்டி அசெட் அப்படிங்கறதுனால எந்த ஒரு பர்டிகுலர் பெஞ்ச் மார்க் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து அலோவ் பண்றாங்க, லம்சம் 5000 ரூபாயில இருந்து அலோவ் பண்றாங்க. ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க் தான் சொல்றாங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த 68,000 கோடியில 57% வந்து ஸ்டாக்ஸ்ல தான் வச்சிருக்காங்க, ஈக்விட்டில தான் வச்சிருக்காங்க. அதுல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல 42.7%, மிட் கேப்ல 9.86%, ஸ்மால் கேப்ல 4.5%. நீங்க மேல டெட்ல பாத்தீங்க அப்படின்னா 13% கொடுத்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ்ல வச்சிருக்கதா அர்த்தம். அதுக்கு பக்கத்துல அதர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த பெர்சன்டேஜ் தான் வந்து கோல்ட் அண்ட் சில்வர்ல வச்சிருப்பாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 30% கிட்ட கோல்ட் அண்ட் சில்வர்ல இந்த ஃபண்ட்ல வச்சிருக்காங்க. லாஸ்ட் 1 இயரா மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்க தெரியும். புதுசா பாக்குறவங்க சொல்றேன், லாஸ்ட் 1 இயரா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல. மார்க்கெட் வந்து 0%, 1% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. பட் இந்த ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் நல்லாவே கொடுத்திருக்குங்க. பர்టిక్యులரா இந்த கேட்டகரியில இருக்கிற ஃபண்ட்ஸ் பாக்கும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. SIP ஒரு 10,000 ரூபாய் 1 இயர் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 1.2 lakh இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் ஒரு 12,300 ரூபாய் ஆட் ஆயிட்டு 1.32 lakhs உங்க கையில இருந்திருக்கும். அதாவது அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸா பாக்கும்போது 10.32% கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தாங்க. ஏன்னா என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்டே பெர்ஃபார்மன்ஸ் சுமாரா தான் இருக்கும்போது இந்த ஃபண்ட்ஸ் மட்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. எதனாலனா இந்த அசெட் அலோகேஷனால தான். நம்ம லிஸ்ட்ல இரண்டாவது இருக்கிற ஃபண்ட் ஆக்சிஸ் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.98% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் 1 இயர் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 1612 கோடி வச்சிருக்காங்க. லாக் இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டுமே மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் இவங்க எதுவும் ஃபாலோ பண்றது இல்ல. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, லம்சம் 1000 ரூபாயில இருந்து அலோவ் பண்றாங்க. ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் ஈக்விட்டில 62.29% வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்ல 42.8%, மிட் கேப்ல 9.48%, ஸ்மால் கேப்ல 10.02% வச்சிருக்காங்க. இதே டெட் போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பாண்ட்ஸ்ல 13.79% வச்சிருக்காங்க. முன்னாடி பார்த்த ஃபண்டும் 13% கிட்டத்தட்ட வச்சிருந்தாங்க. சோ இவங்களுமே 13%. கோல்ட் அண்ட் சில்வர்ல 23.92% ஆக்சஸ் வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்க ஆக்சஸ் மல்டி அசெட்ல ஒரு 10,000 ரூபாய் SIP 1 இயர் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்நேரம் 1.2 lakh இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 14,057 ரூபீஸ் சேர்ந்து 1.34 lakhs உங்க கையில இருந்திருக்கும். பெர்சன்டேஜ் பார்க்கும்போது 11.71% அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அடுத்ததா நம்ம நம்பர் 1ல இருக்க ஃபண்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணனும் இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். சோ நம்பர் 1ல இருக்க ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா சுந்தரம் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.37% தான் வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா 1% வச்சிருக்காங்க. டோட்டல் ஃபண்ட் சைஸ் 2799 கோடி இருக்குங்க. லாக்கிங் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா தான் மார்க்கெட்ல இருக்குது. ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 2024 ஜனவரில தான் இந்த ஃபண்டை லான்ச் பண்ணாங்க. பெஞ்ச் மார்க் இவங்க யாரும் ஃபாலோ பண்ணல, நாட் அப்ளிகபிள் தான் கொடுத்திருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து அலோவ் பண்றாங்க, லம்சம் 1000 ரூபாயில இருந்து அலோவ் பண்றாங்க. ரிஸ்க் பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க்ல வரும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க, ஈக்விட்டில 59.53% வச்சிருக்காங்க. அதுல லார்ஜ் கேப் 50.22%, மிட் கேப் 6.83%,
2.33%, ஸ்மால் கேப் 2.48% வச்சிருக்காங்க. இதே டெட்ல பாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காங்க, 10.11% தான் வச்சிருக்காங்க. அதர்ஸ்ல கோல்ட் அண்ட் சில்வர்ல கிட்டத்தட்ட 30% வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த ஃபண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 1.2 lakh இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 15,792 சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 1.36 lakhs உங்க கையில இருந்திருக்கும். அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 13.16% கொடுத்திருக்குங்க. மத்த எல்லா ஈக்விட்டி ஃபண்ட்ஸும் மைனஸ்லயோ இல்ல கம்மியான பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ்லயோ இருக்கும்போது இந்த கேட்டகரி ஃபண்ட்ஸ் நல்லாவே கொடுத்திருக்கு. அதுலயும் பர்టిక్యులரா இந்த ஃபண்ட் நல்ல பெர்சன்டேஜ் கொடுத்திருக்கு. சோ நான் முன்னாடியே வந்து எஸ்ஐபி ல 3 ஃபண்ட், லம்சம்ல ஒரு 2 ஃபண்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ லம்சம்ல எந்த ஃபண்ட்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா கனரா ரோபேகோ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிராங்க்லின் இந்தியா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா 2025 ல தான் லான்ச் ஆனாங்க. கனரால ஒரு 1000 கோடி இருக்குது, பிராங்க்லின்ல ஒரு 2000 கோடி இருக்குது. ரெண்டு பேரோட NAV பாத்தீங்கன்னா நாட் ஈவன் 11 rupees, 10.5 10.7 ல தான் இருக்காங்க. சப்போஸ் நீங்க லம்சமா ஒரு 5 lakhs 10 lakhs இருக்கு போடலாமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா நீங்க இதை ஹோல்ட் பண்ண வேண்டிய டென்யூர் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 years லாங் டர்மா நீங்க ஹோல்ட் பண்றீங்க, அதுக்கு மேலேயே ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க வேண்டிய சான்சஸ் அதிகமா இருக்கும். சோ இந்த எந்த ஃபண்ட்ஸுமே வந்து 1 yearக்கு 2 yearsலாம் சூட்டபிள் கிடையாது, லாங் டர்முக்கு தான் சூட்டபிள். சோ இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எங்க கைடன்ஸ் மூலமா ஸ்டார்ட் பண்றதுக்கு எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட இமெயில் ஐடிக்கு இமெயில் அனுப்பலாம். உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச், பை பை.